ராமநாதபுரத்தில் சுமார் 2 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட சார் பதிவாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளால் சார் பதிவாளர் சிக்கியது எப்படி? சென்னை குரோம்பேட்டையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தவர் ஹாலிக் அலாவுதீன். ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு குயவன்குடி என்ற கிராமத்தில் 1 ஏக்கர் 98 சென்ட் நிலம் உள்ளது. அந்த நிலத்தை தனது தாயார் பெயரில் பத்திரப்பதிவு செய்ய வெடிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சார் பதிவாளர் ராமநாதனை சந்தித்த அவர் நிலப்பதிவு குறித்து ஆவணங்களை வழங்கி தனது தாயார் பெயரில் பத்திரப்பதிவு செய்து தருமாறு கோரியுள்ளார். ஆவணங்களை வாங்கி பார்த்த சார் பதிவாளர் பத்திரப்பதிவுக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு அதிர்ந்து போன அலாவுதீன் வேறு வழியின்றி முதற்கட்டமாக 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். இதையடுத்து கடந்த 18ஆம் தேதி மீண்டும் பத்திரப்பதிவு சம்பந்தமாக சார் பதிவாளரை சந்தித்துள்ளார். அப்பொழுது மீதி 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தால்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என சார் பதிவாளர் கூறியதாக தெரிகிறது. அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி மீதி தொகையாக 15 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்வதாக முடிவு செய்யப்பட்டது. அதில் 3 லட்சம் ரூபாயை ரொக்கமாக புரோக்கர் அயூப் கான் என்பவரிடமும் 12 லட்சம் ரூபாயை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்துமாறும் சார் பதிவாளர் கூறியதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு தலை சுற்றி போன அலாவுதீன் லஞ்சம் கொடுக்கும் முடிவை கைவிட்டுள்ளார். ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து விரக்தியில் இருந்த அவர் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாரிடம் சென்று புகாரளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் ரசாயனம் தடவிய 3 லட்சம் ரூபாய் பணத்தை அலாவுதீனிடம் வழங்கியுள்ளனர். அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று சார் பதிவாளர் ராமநாதனிடம் கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ராமநாதனை அதிரடியாக கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த புரோக்கர் அயூப் கான் என்பவரையும் கைது செய்தனர். இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.